ஷே பார்வதி அம்மா, சங்கர் பார்வதி புது கோர்ட்லேருந்து 12 ஜோதிலிங்கத்தில் கணக்கு கொடுக்கும். புரிஞ்சுக்கப்பா. தமிழ்நாடு டு நல்லா புரிஞ்சிக்கோ. டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் நீதிமன்ற கோர்ட்டில் ஜட்ஜி எல்லாருமே புரிஞ்சுக்கப்பா. உலக நாட்டு நீதிமன்றத்தில் முதல் கும்பிட்டு உட்கார்றதே இவர் தான்ப்பா. இவரை தான் கும்பிடுதாங்க. புரியுதா? இவன் அரசியல்வாதி பிரித்து விட்டு வேடிக்கை பார்த்து நச்சு நைய நறுங்க தட்டி பூமி அழித்து மாநிலத்தில் அவனே ஓட்டு முத்திரை வாங்கி அவனே அழிக்கான். நல்லா புரிஞ்சுக்கப்பா. கடவுள் எல்லாமே இவரை பாகஸ்தமாக பிரித்து கும்பிடுதான். வேற ஒன்றும் இல்லை. இதுதான் கணக்கு. இந்த கணக்கில் கும்பிட்டு சொத்து இடம் பூமியில் விரிக்கான். உயிர் பலியை சாப்பிடுதான். இது தப்பு செஞ்சிட்டான். உலகத்துக்கு கடவுளே அவர்தான். அவரை பிரித்து வச்சு கும்பிடுதான். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. எல்லா மதத்திலையும் 3 மதத்தில் இருக்கிறவன் கடவுள் இவர் தாண்டா. அவனுக்கு அடி உலையில அவன் குடும்பம் வேரோட போகையில கடவுளே காப்பாத்துங்கன்னு அந்த நாக்கு உச்சரித்து வெளியே வர்ற வார்த்தை அந்த ஒன்று தான். அப்போ கடவுள் யாரு? இந்த உட்கார்ந்துருக்க எல்லா உலக நாடு நீதிமன்றத்திலே முதல் கும்பிடுறதே வருதேன். நீதி. இந்த நீதியை அரசியல்வாதி அழிச்சிட்டான். அழிச்சு கொண்டே இருக்கான். இன்னும் அழிக்க வெறியில் இருக்கான். இப்போ அழிச்சிருவார் அரசியல்வாதியை. ஒன்று விடாம குடும்ப வேர் வரைக்கும் அடி வேரோட முடிச்சிருவார். கால் சத்தியம். புரிஞ்சுக்கப்பா. கணக்கு போட்டாச்சு. நீதிமன்ற கோர்ட்டில் எல்லா நாட்டிலையுமே புரிஞ்சுக்கோ. எல்லா நாட்டிலையும் கால டைம் 10 டைம் கும்பிடுறது, கடவுளை வணங்குறது எல்லாமே இவர் தான். கீழே இவனுங்க ஓட்டு முத்திரை வாங்கி ஜனநாயகம் வச்சு 76 வருஷமா ஆண்டு காலமாக நச்சிட்டான். புரிஞ்சிக்கப்பா. கணக்கு விட்டாச்சு. புரிஞ்சிக்கோ. காப்பாற்றுவார். எல்லா மக்களையும் காப்பாற்றுவார். ஆனால் அநியாயப்பட்டு இருக்கிறவன தண்டனை வாங்கி போயிடுவான். அது யாராக இருந்தாலும் அரசியல்வாதியாக இருந்தாலும்